நேயர்களே, மக்களுக்காக நிகழ்ச்சி தொடர்கிறது. தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துக்கு வர்றதில்லை. அவர் கொடநாட்டை தலைமைச் செயலகமாக மாற்றிக்கிட்டார் என்கிற மாதிரியான விமர்சனத்தை திரு கலைஞர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உண்மை அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒரு சட்ட முறைகளில் அவர்கள் தலைமை அலுவலகத்தில் தான் உட்கார்ந்து வேலை செய்ய வேண்டும் என்பது இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு. அது இந்த வருடத்தில் எத்தனை நாள் இங்கே அலுவலகத்தில் இருக்கிறாங்க, எத்தனை நாள் அவர் வெளியே போயிருக்கிறாரு. அவர் கொடநாட்டிலேயே குடியிருந்துட்டு இந்த சட்டசபை வரும்போது மட்டும் இங்கே பேசிட்டு ஓடி போயிட்டார் அப்படின்னா, அவர் குடியிருக்கிறது கொடநாட்டில், சட்டசபை நடத்த மட்டும் வருவார், முடிஞ்ச உடனே போயிடுவாருன்னு சொல்லலாம். இல்லை, 365 நாளில் அவர் அதே ஒரு சில இடங்களில் இடைவெட்ட காலங்களில் ஓய்வுக்காக எதுக்கானு இப்போ இல்லை, அவருடைய வீடு அங்கே இருக்குது, அதுக்கு போகிறாருன்னு அர்த்தம். இப்போ போகிற அன்னைக்கு கூட பத்திரிகை நிருபர்களோ அல்லது சில யாரோ ஒருவர் கேட்டிருக்காரு, நீங்கள் கொடநாட்டுக்கு போகிறீங்க, உங்கள் நல்ல அமைதியாக ஓய்வு பெறணும்னு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன்னு இருக்கார் யாரோ ஒரு நண்பர். அந்த அம்மா உடனே சொல்லியிருக்கு, நான் ஓய்வு பெறுறதுக்கும் உல்லாசத்துக்கு அங்கே போகிறேன்னு யாரும் உங்களுக்கு சொன்னா? நீங்கள் எதுக்கு எனக்கு இப்போ வாழ்த்து கூற வந்திருக்கிறீங்க? நான் 16 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறேன், தெரியுமா உங்களுக்கு? அதை இங்கேருந்தும் செய்வேன், அதை கொடநாட்டிலேருந்தும் செய்வேன். என்னோட எந்தெந்த லாக்கா எந்தெந்த செயலாளர்கள் என்னென்ன கோப்போடு அங்கே வர்றாங்கன்னு வர்றதுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அவர்கள் தங்குவதற்கு இருப்பதற்கெல்லாம் என் செலவில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அதனால் அங்கும் இருந்து கொண்டு அரசு அலுவலகத்தில் வேலையைத்தான் செய்வேன். இது அவர் சொன்ன பதில். இங்கே யார் என்னன்றதையும் வேணா இந்த நேரத்தை சொல்கிறேன். அந்த ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் நன்றி சொல்ல போன போது நடந்த நிகழ்ச்சி. அவர் போகிறாரா, அப்படி தான் வேலை செய்கிறாரானா, அப்படி தான் வேலை செஞ்சுருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, அங்கேருந்து அறிக்கைகள் பூரா வருது. சொல்லப்போனால் இப்போ இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு இந்த சட்டத்தில் இடம் ஒதுக்க வேண்டும், இது இந்த நாடாளுமன்றத்தில் கிளப்பணுன்றது முதல்ல அறிக்கை விட்டுருக்கிறவரே அவர் தான். இப்போ மக்கள் தலித் இந்த மீனவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், பிரதம மந்திரிக்கு எழுது அடிக்கடி. ஆகினால கொடநாட்டில் போய் அவர் தூங்குறாருன்னு சொல்ல முடியாது. கொடநாட்டில் இருந்து கொண்டும் ஒரு முதலமைச்சர் என்ன செய்யணுமோ அதான் செஞ்சுட்டு இருக்காரு. சென்னையில் இருந்தாலும் அதான் செஞ்சிருந்திருப்பார். ஆனால் எதிர்பார்ப்பது இயற்பியல் தான். அலுவலகம் என்று ஒன்று இருக்கிறது, இங்கிருந்து முடக்கிவிட வேண்டும், இப்பொழுது நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்வதற்கு உரிமை உண்டு. ஆனால் அது ஒரு பெரிய குற்றமாக கருத முடியாது. இது எதிர்பார்ப்பில் அவர் கூறுவதிலும் ஒரு விமர்சனம் இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் என்றால் தலைநகரத்தில் இருந்து தலைமை அலுவலகத்தில் இருந்து தானும் இயங்க வேண்டும், மற்றவர்களையும் இயக்க வேண்டும் என எதிர்பார்ப்பு. அவர் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன், நான் இயக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அவருடைய பதில் வரலாம். இதுவே சில விமர்சகர்கள் சொல்வது, இதுவே திரு கருணாநிதி இப்படி ஒரு ஓய்வெடுத்திருந்தால் திரு தாப்பா போன்றவர்கள்லாம் எப்படி விமர்சிப்பார்கள் அப்படின்ற மாதிரி இந்த ஃபேஸ்புக் முகநூல்கள் இதில் எல்லாம் நிறைய நீங்கள் இப்பொழுது எழுப்பியதால் தான் அதை விட ஒரு கடுமையான விமர்சனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய பிறந்த பகுதியிலிருந்து திருவாரூரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை உறுப்பினர். அவர் 25 வருடங்களுக்கு மேலாக தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த மூத்த அனுபவம் பெற்ற பழுத்த அரசியல்வாதி. இதிலெல்லாம் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் போய் அதில் பதிவு செய்ய வேண்டும், அதெல்லாம் பதிவு பிரமாணம்லாம் எடுத்துக்கொண்டார் உறுப்பினர். சட்டமன்ற கூட்டம் எதிலாவது அவர் பங்கெடுத்துக் கொண்டாரா? பணிவோடு கேட்கிறேன், உங்களை தேர்ந்தெடுத்த மக்களுடைய குறைகளையோ அல்லது ஏதோ அவருடைய வேட்கைகள் கோரிக்கைகளையோ, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நீங்கள், அனுபவம் உள்ளவர்கள் நீங்கள், உங்களுக்கு அந்த நிர்வாகத்தில் எது எங்கே என்பது தெரியும். யாரையும் விட, எந்த உறுப்பினரையும் விட தமிழ்நாட்டில் அந்த அனுபவத்தை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள இந்த சட்டமன்றத்திலிருந்து நேருக்கு நேராக அந்த முதலமைச்சர் முன்னாலே உட்கார்ந்து அந்த அவரது அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்ள இந்த அரசு தயாரா இருக்குமா என்ன? அது பயன்படுத்துமா? நீ சொல்ல உன்னுடைய கடமையா இல்லையா? உங்களுடைய பொறுப்பு தமிழகத்திற்கு. அவர்கள் சான்றிதழ் வழங்குகிறார்களா இல்லையா என்பதல்ல. அவர்கள் சான்றிதழ் வழங்கலாம், உங்களை அவமதிக்கலாம், அது எனக்கு தெரியாது. அது உங்களுடைய இருவருடைய பழக்க வழக்கம். தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள், அனுபவம் உள்ள நீங்கள், தமிழக மக்களுக்காக இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே நீங்கள் இந்த மீனவர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு தீர்மானத்தை நீங்களே முன்மொழிந்திட வேண்டாமா? இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிறைவேற்றப்படுவதிலேயே அந்த தீர்மானங்களிலே கூட ஒரு வாசகம் இன்னும் கொஞ்சம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் அனுபவத்தையும் முதிர்ச்சியும் பயன்படுத்தி சொல்லலாம். நீங்கள் அவ்வாறு கொடுக்கிற ஆக்கபூர்வமான ஆலோசனையை மறுத்து அவர்கள் ஒதுக்கினால் மக்கள் என்று ஒன்று இருக்கிறார் அல்லவா? ஆக ஒரு நல்ல ஆலோசனை சொல்லப்படுகிறது. அதை இந்த ஆட்சி
வெறும் தனிநபர் கோபத்தால் நிராகரிக்கிறதே என்றுதானே பார்ப்பார்கள். எல்லோருமே ஆட்டு மந்தைகள் அல்லவே. மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த குறைகளை சொல்லி இருக்க வேண்டும். அதே போல மற்றவர்கள் இந்த அரசு அதை செய்யவில்லை, இதை செய்கிறார் என்று குறை சொல்கிற போது அவர்களை விட ஆணித்தரமாக யாருக்கு சொல்ல முடியும்? இவரால் தானே சொல்ல முடியும். ஏன் போகவில்லை? தேர்ந்தெடுக்கப்பட்ட தன் கடமையையே சட்டமன்றத்திற்கு போய் நிறைவேற்றாத ஒருவர் அந்த சட்டமன்ற கூட்டம் தொடங்கியது முதல் முடிவு வரையில் உட்கார்ந்து அதை நடத்தி முடித்துவிட்டு போன ஒருவரை பற்றி அவர் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டார் என்று குற்றம் சாட்டுகிற போது சாதர தாப்பாண்டியன் என்று ஏதோ துதிபாடி அப்படித்தானே நினைக்கிறீர்கள். எதுவும் சொல்லுங்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இரண்டையும் பாகுபாடு இல்லாமல் பார்க்கிற போது இது ஏதோ ஒரு சுய வெறுப்பிலிருந்து வருகிறதை ஒழிய செயலை தீர்மானிக்கிற, ஆற்றப்பட்ட கடமையில் நடந்த தவறுகள் குறைகள் நிறைகளை மதிப்பிட்டு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல், இது வள்ளுவன் கற்றுக் கொடுத்துள்ள பாடம். எனவே நீங்கள் முதல்ல சட்டமன்றத்திற்குள் போக வேண்டும், மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். சரி, ஒருவேளை உடல்நிலை சரியில்லை, அந்த சட்டமன்றத்தில் போய் உட்கார்வதற்கான தனி வசதிகள் செய்யப்படவில்லை, இருக்கலாம். அது ஏற்கனவே அவர் சொல்லிய கருத்து தான். செய்ய வேண்டும், அதெல்லாம் ஒரு அரசு கட்டாயம் செய்ய வேண்டும். அதெல்லாம் முக்கிய மூத்தவர்களுக்கு அதையெல்லாம் அத்தகைய வகைகள் செய்ய வேண்டும். செய்யும்படி கட்டாயம் நானும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் வற்புறுத்துவேன். அதெல்லாம் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அவருடைய அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தினுடைய மொத்த நலனுக்காக ஏதாவது தீர்மானத்தை முன்மொழிகிற போது கூட அவர் ஒரு 6-7 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவரிடமே நீட்டி இது தமிழ்நாட்டுக்காக இப்படி ஒரு தீர்மானம், மீனவர்களை காப்பாற்ற இப்படி ஒரு தீர்மானம், நீங்களும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், செழுமைப்படுத்துங்கள் என்று கேட்டு அந்த ஒப்புதலை பெறுவது நாட்டு மக்களுக்கு நல்லது. இரண்டு கட்சிகளுமே அந்த பண்பாட்டை நான் கற்பிக்க முடியாது. நான் ஒன்று அவர்களுக்கு ஆசிரியனும் அல்ல, அவர்கள் என் மாணவர்களும் அல்ல. வேண்டுகோள் தான் விடுக்கலாம், அது அவர்கள் விருப்பம். இந்த அரசுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை விட்டுவிடுங்கள். அந்த அரசு தங்களை மதிக்காது, அவர்கள் மதிக்கவில்லை என்பதை விட்டு, தமிழ் மக்களுக்காக நீங்கள் சென்று வாதிட வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக அதற்குரிய இடம் அல்லவா அது. சரி, நீங்கள் போக வாய்ப்பு இல்லை என்றால் உங்கள் கட்சியைச் சேர்ந்த இன்னொருவரை நீங்கள் விலகிக் கொண்டு தேர்ந்தெடுத்து அங்கு அனுப்பி நீ போய் இதை வாதாடு என்று வீட்டிலே சொல்லிக் கொடுத்து அனுப்பலாம் அல்லவா? அதையும் செய்யவில்லை. மத்திய ஆட்சியிலே 2 மந்திரிகள் இல்லை, மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து சொல்வதற்கே வாய்ப்பளிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் அவர்கள் மீது வைக்கிறாங்களே சார். அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏனென்றால் அந்த இந்த குற்றச்சாட்டை ஆகவே தான் சொல்கிறேன். அதை ஒன்று விவரித்து நீங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற, நானும் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். சட்டமன்ற கூட்டத்தில் போய் எவ்வளவு மணி நேரம் ஒதுக்கப்பட்டது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியினரும் எத்தனை மணி நேரம் பேசியிருக்கிறார்கள், ஒதுக்கப்பட்ட நேரம் எவ்வளவு, அவர் பயன்படுத்தி கொண்ட நேரம் எவ்வளவு, இந்த கணக்கே இருக்கிறது. அந்த செயலாளர் ஒருவர் இருக்கிறார், தயவுசெய்து பாருங்கள். எப்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தை விட அதிக நேரம் இப்பொழுது நடந்திருக்கிறது. அதிக வாய்ப்பு மற்றவர்கள் கொடுக்க அதிக நேரம் நடந்திருக்கிறது, அதிக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் சொல்ற, விவரத்தை வைத்து முடிவு செய்யுங்கள், ஒருவருடைய மனநிலை வைத்து முடிவு செய்யாதீர்கள். அதாவது இப்போ பாமக சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை சற்று அதிகமான ஒரு நடவடிக்கை என்கிற விமர்சனம், அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த விமர்சனத்தை செய்ய அவர்களுக்கு உரிமை உண்டு. இது ஒரு நிர்வாக நடவடிக்கை. ஆனால் சமூகத்தில் ஒரு பதற்ற நிலையை ஏற்படுத்தியது என்பது எல்லோருக்கும் தெரிந்தும் ஒன்று. கண்டிப்பாக அதை எவ்வாறு அடக்குவது நிறுத்துவது என்பதையும் பார்க்க வேண்டும். இப்பொழுது உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதோ நான் என்னுடைய சொந்த காரணத்திலும் சொல்லவில்லை. எனக்கும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவருக்கும் இடையில் எந்த விதமான பகை உணர்வோ எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடோ எதுவும் இல்லை. பலவற்றில் உடன்பாடு தான் அதிகம், நட்பு அதிகம், வெறுப்பு என்பது இல்லை என்றே சொல்லலாம். ஆனால் அவர்கள் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டில் அவர் உட்கார்ந்திருக்கிற பொழுதே அவரது கட்சியைச் சேர்ந்த இன்னொருவர் என் பெயரை சொல்லி, என் குடும்ப பெயரை சொல்லி, என் மகள்கள் பெயரை சொல்லி, அவர்கள் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்திருக்கலாம் என்பதை சொல்லி, அவர் வேண்டுமென்றால் மானங்கட்ட ஆளாக இருக்கலாம், மகள்களை எங்கும் திரிய விடலாம் என்று பேசினார். இவர் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தவர். ஒரு மனிதன் ஒரு அரசியல் கட்சியில் பொது வாழ்க்கையில் இருப்பவன் ஜாதி மறுப்புக்கு தன் மகள்களை அனுமதித்திருக்கிறான் என்பதை பாராட்டி சொல்வதற்காக அது தவறு, மானங்கட்ட பயல் என்று கெட்ட வார்த்தைகளில் அது பதிவே இருக்கிறது, என் கையில் பதிவே இருக்கிறது. இதை பேச அனுமதித்து ரசித்துக் கொண்டிருந்த அவர் என்னையே இப்படி பேசுகிறார், என் குடும்பத்தையே தாக்கி பேசுகிறார், மற்றவர்களை பற்றி என்ன பேசியிருப்பார் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்த்துக் கொள்ளலாம்.
எனவே சில தமிழ் சொற்களை பயன்படுத்துவதில் கூட ஒரு கலை, ஒரு பண்பு இருக்க வேண்டும். இதையெல்லாம் ஒரு மகாநாடு கூட்டி மேடை போட்டு ஊருக்கே அப்படி பேசத் தொடங்கினால் கோனெவழி குடி அவளி. எனவே அதை அடக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. நாளைக்கு அடக்கவில்லை என்றால் ஆட்சி மேலும் குற்றம் வரும். என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், டிவிக்கு விட்டு ஏன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்வி வரும். எனவே ஒரு நிர்வாக முறையில் சில வழக்கில் எடுத்திருக்கிறார்கள். தவறு என்றால் நீங்கள் நீதிமன்றம் போகலாம், போக வேண்டும், அல்லது அதை எதிர்த்து இயக்க நடத்த. உங்க பார்வையில் அந்த நடவடிக்கை எல்லாம் சரி? நிர்வாக அந்த வகுப்புவாத ஒரு வெறுப்பும் ஒரு மோதுதலும் வளர்ந்து கொண்டிருந்தது. அது தடுக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளும் இருந்தது. அரசு முன்னிட்டு இதை தடுக்க வேண்டும், முன்னிட்டு தடுக்க விட்டிருக்கேன்னா நிச்சயமாக சொல்லும் தருமபுரியில் அது இன்னும் வேறு பல கிராமங்களில் பரவி இருக்கும். அதை தடுப்பதில் நாங்கள் என்ன பாடுபட்டோம் என்பது எங்களுக்கு தான் தெரியும், காவல்துறைக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் ஊராக சென்று ஜாதிய நல்லிணக்க ரொம்ப சிரமப்பட்டோம். இரு சாராரிடமும் திட்டு வாங்கினோம். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தாக்க ஆரம்பித்து விட்டார். கண்டிப்பாக. ஏனென்றால் நாம் எப்பொழுது நியாயம் சொல்ல போகிறவன் ஊருக்கே பகைவனாக மாறிவிடுகிறான். ஸோ இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு என்னதான் வழி? இது நாளுக்கு நாள் அதிகரித்து சமூக மாற்றம் எப்பொழுதுமே, இந்த கேள்வியை நான் எனக்கே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சோவியத் யூனியன் லெனின் தலைமையில் புரட்சியை நடத்தி சோவியத் யூனியன் அமைகிறது. 60-70 ஆண்டுகளுக்கு மேல் அது வளர்கிறது, ஏழ்மையை அகற்றுகிறது, படிப்பு எல்லோருக்கும் கொடுக்கிறது, விஞ்ஞானத்தில் அற்புத சாதனையிலிருந்து ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கத்தை தட்டி பறிக்கிற வரையில் வெற்றி பெறுகிறான். அடிமைப்பட்ட நாடுகள் விடுவிதலை பெறுவதற்கு உதவுகிறான். விடுதலை பெற்ற நாடுகள் பொருளாதாரத்துறையில் தொழிற்சாலைகளை கட்ட உதவுகிறான். அந்த நாட்டில் எல்லா தேசிய இனங்களுக்கும் சம உரிமை வழங்குகிறான். அந்த ஆட்சியை கலைகிறது. கட்டுப்பாடோடு நான் அது ஆட்சியில் இருந்த காலத்திலும் பார்த்திருக்கிறேன், கலைந்த பிறகும் பார்த்திருக்கிறேன். ஒரு புதிர் இவ்வளவு அற்புத சாதனைகளை ஒரு 90 ஆண்டுகளுக்கு முன்பு செய்து உலகத்தையே வியக்க வைத்த ஒரு நாடு, அந்த ஆட்சியின் அமைப்பு இப்படி நிலைகுலைந்து போனது. நிலைகுலைந்தது ஒரு புறம் இருக்கட்டும், அந்த ஆட்சி முறை கலந்து கலப்பு பொருளாதாரம் வந்து முதலாளிகள் வளரலாம், அவன் ஆட்டம் போடலாம் என்று விட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்தியாவை விட அதிக ஆட்டம் போடுகிற இடமாக மாஸ்கோ மாறி இருக்கிறது. அது ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனால் இந்த தேசிய இனங்களுக்கு இடையில் ஒரே ஒற்றுமை இருந்து மகிழ்ந்தார்களே, யாருக்கும் இடையில் சண்டை இல்லை, எவனும் உயர்வு தாழ்வு இல்லை என்று, அத்தனையும் தனித்தனி துண்டு துண்டாக 16 நாடுகளாக பிரிந்து விட்டதே. அதோடு ஒப்பிடுகிற போது இது 4000 ஆண்டாக பிறக்கிற போதே துண்டு துண்டாக பிறந்தது, ஒட்டாமல் பிறந்தது. 1000 ஜாதி, ஏராளமான சடங்கு, சண்டை, சச்சரவு, போர்கள், குட்டி மன்னர்கள், பெரிய மன்னர்கள், இத்தனைக்கு பிறகும் உருவான ஒரு இந்தியா உடைபடாமல் நிற்கிறதே, ஆச்சரியமாக இருக்கு. இரண்டும் ஒரு புதிர் அல்லவா? எனவே இந்திய ஒருமைப்பாடு என்ற இந்த மக்கள் உணர்வில் இருக்கக்கூடிய ஒரு பண்பை நாம் பலப்படுத்த புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். கண்டிப்பாக அதை வலுப்படுத்த வேண்டும். மேலை நாடுகளுக்கு இல்லாத ஒரு ஞானம் இந்திய மக்களுக்கு இருக்கிறது. அது பெருமைப்பட, அதைத்தான் இந்திய ஞானம் என்கிறான், இந்தியன் ஜீனியஸ் என்பார்கள். அது இருப்பது உண்மை. உலக பெரும் அறிவாளிகளையும் உலக பெரும் விஞ்ஞானிகளையும் இந்தியா தான் படைத்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு அது கண்ணுக்கு தெரியவில்லை. நாம் ஏதோ சில சலங்கைகளை பார்த்து மயங்கிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம் சார் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்களுக்காக நிகழ்ச்சி தொடரும், இணைந்திருங்கள். நேயர்களே, மக்களுக்காக நிகழ்ச்சி தொடர்கிறது. அண்மையில் நம்ம எல்லைக்குள்ள பாகிஸ்தான் துருப்புகள் புகுந்து நமது வீரர்கள் 5 பேரை வந்து சுட்டு கொண்டுட்டு போயிருக்காங்க. இது அண்மையில் ஒரு பரபரப்பான சம்பவம், நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திய சம்பவம். இது அடிக்கடி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது இந்த உண்மைதான், கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் நிறைய வருது. இது சமீபத்தில் அதிகமாக வர்றது மாதிரி தெரியுது. கொஞ்சம் நிதானமாக நம்ம இந்திய மக்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா ஒரு இராணுவமோ இப்படி அத்துமீறல் நடக்குதுன்னா எச்சரிக்கையாக இருக்கணும், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்தியா தன்னுடைய கௌரவத்தையும் தன்னுடைய வீரர்களையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும். எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் எந்த விதமான கருத்து மாறுபாடும் இல்லை. தேவைப்பட்டால் திருப்பி அடி கொடுக்கணும், அதற்கும் தயாராக இருக்கணும். எல்லாம் சரிதான். பாகிஸ்தானில் அண்மையில் தான் தேர்தல் நடைபெற்று இப்போ ஒரு புதிய பிரதமர் பதவி ஏற்றிருக்கிறார், நவாஸ் ஷெரீப்.
நவாஸ் ஷெரீஃபை ஏற்றுக்கிட்ட உடனே இவர் எப்போவுமே கொஞ்சம் ஒரு நிதான போக்குள்ளவர் என்ற பெயரை பெற்றவர். பெற்ற அன்றைக்கே பதவியேற்கிற போதே சொன்னார், இந்தியா நம் பகைவன் அல்ல, நமக்கு இந்தியா பகை நாடு அல்ல, அந்த நாட்டோடு நம் நட்பை வளர்த்துக்கொள்ள முயற்சிக்க வேண்டும், நான் என்னுடைய முதல் முயற்சியை அதை மேற்கொள்வேன் அவர் பிரகடனம் பண்ணார். மறுநாளே இராணுவ அதிகாரி, அவசரப்படாதீர், அடிப்படை கொள்கைகளை மாற்றாதீர், இராணுவம் அதை அனுமதிக்காதுன்னு அறிக்கை விட்டார். இங்கே ஒரு எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி மந்திரி சொல்றத தப்புன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொன்று சொல்லுது, இன்னொரு கட்சி வேற ஒரு மாதிரி சொல்லு, மாயாவதி ஒருத்தர் சொல்றாங்க, அல்லது வேற ஒரு கட்சி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே அறிக்கை விடுறது யாருன்னா இராணுவ தளபதி. நீங்கள் இதை இந்த நாடுகள் சிலவற்றில் பார்த்தீங்கன்னா இராணுவம் என்பது அந்த அரசியலில் அந்த நாட்டில் ஒரு முக்கிய பாத்திரம் வகிக்கிறது. இன்றைக்கி இல்லை, ஜின்னா காலத்திலிருந்து, ஜின்னாவுக்கு பிறகு ஆந்துருச்சு. அதனால தான் நாமும் இந்தியா பாகிஸ்தானும் சுதந்திரம் பெற்றோம்னா நம்மை விட கொஞ்சம் முந்திரி அவங்க முதல் நாளில் கொடியேற்றினவங்க. அவங்க கராச்சியில் கொடியேற்றின பிறகு தான் டெல்லியில் கொடியேற்றினார் மவுண்ட் பேட் வந்தார் இங்கே. ஆனால் அதுக்கு பிறகு நம்ம நாட்டில் யாரும் இராணுவ தளபதி, நம்ம நாட்டில் பெரிய சீர்குலைவுகள் வந்திருக்கு, அவசர சட்டம் வந்திருக்கு, எமர்ஜென்சி, சிறை, இதெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் ராணுவத்தின் பொறுப்பு கைக்கு போனதில்லை. ராணுவ தூக்கி காக்கி சட்டை போட்டவன் கூட அங்கே உட்கார வச்சதில்லை. காக்கி சட்டை போட்டவன் இன்றைக்கும் நம்முடைய பிரதம மந்திரிக்கு தான் சல்யூட் அடிச்சிட்டு இருக்கிறான், நம்ம குடியரசுத் தலைவருக்கு தான் சல்யூட் அடிக்கிறான். ராணுவ தளபதிக்கு அரசியல்வாதி பிடிப்பி கையை கட்டி நின்றதில்லை. ஆனால் பாகிஸ்தானில் என்ன ஆகி போச்சு, ஏறத்தாழ 16 வருஷத்துக்கு மேலே ராணுவ சர்வாதிகாரிகள் தான் இருந்திருக்கிறாங்க. 16 வருஷத்துக்கு மேலே கூட நினைக்கிறேன். சரி, அதோடு இருந்தது மட்டுமல்ல, அவங்க தான் அரசியல்வாதிகளை தூக்கில் போட்டதுக்கு. சுல்ஃபிகார் அலி புட்டோ அரசியல்வாதி, அவருடைய மக பெனாசீர் அரசியல்வாதி. அரசியல்வாதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது சுட்டுக் கொல்லப்படுகிறார். அது இன்ன வரைக்கும் வழக்கிலையும் வரல, இதுலையும் வரல, இன்னும் பெரிய மர்மமாக இருந்துகிட்டு இருக்கு. கண்டுபிடிக்கப்பட்ட சுல்ஃபிகார் அலி புட்டோ மேலே குற்றம் சாட்டி தூக்கிலே போட்டான். இந்த முறைகளை பார்த்தோம்னாலே ஒரு இராணுவ ஜனநாயகத்தின் பெயரால் காக்கி சட்டை போட்டவனே ஆட்சிக்கு உட்காந்துக்கிறதுன்றது இது எகிப்திலையும் நடந்திருக்கு, பாகிஸ்தான்லையும் நடந்திருக்கு, பர்மாவில் இப்போத்தான் ஒரு 2 வருஷமாக மாற்றம் வந்திருக்கு, 40 வருஷமாக அங்கே மூச்சு விட முடியல. இந்த பின்னணியுள்ள பாகிஸ்தான் இந்தியாவுடன் ஒரு சமரச ஒப்பந்தம் இந்த பிரதம மந்திரி ஏற்பட விடாமல் தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கு. அப்போ இந்திய எல்லையில் கொஞ்சம் கோபத்தை ஊட்டி சங்கடம் உண்டுவானா, பண்ணுவானா, பண்ண மாட்டானா, பண்ணுவான். அவரை தாண்டி தான் நம்ம இவர் பாவம் இந்தியாவோட நட்புறவு வளர்க்கணும். சரி, இது நமக்கு தெரியும். அங்கே 2 இருக்கு, ஒரு தலை இல்லை. காக்கி சட்டை போட்டவன் துப்பாக்கியோடு இருக்கிறான், இவர் பாவம் மக்களுடைய ஓட்டோடு இருக்கிறாரு. அந்த ஆளை நம்ம பலப்படுத்தணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரி இந்தியா பலப்படுத்தணும். எங்க பாகிஸ்தான் நவாஸ் ஷெரீப் இந்த இராணுவத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இவன் கலகம் பண்ணி என்னமோ பண்ணி சண்டை எடுத்து கூட பார்க்குறான். ஒன்று பொதுவாக எடுத்துக்கிட்டா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் சண்டைன்னு வந்தால் 2 நாட்டுக்கும் கெட்டது. கண்டிப்பாக யாருக்கும் லாபம் இல்லை. நம்ம 2 நாட்டுக்கும் தான் இராணுவ வீரர்களாக இருக்கலாம், அல்லது விமானங்கள் விழுகிறதா இருக்கலாம். இரு நாடுகளுக்குமே அது நல்லதா இல்லை. நமக்கும் சீனாவுக்கும் சண்டை வர்றது நல்லதா? நல்லதல்ல. அது இன்னும் மோசம். ஏன்னா 2 பெரிய நாடுகள். ஆகவே எவனோடு சண்டை இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. அதுக்காக அடிபணிஞ்சு அடிமையான அவசியம் இல்லை. ஆனால் கௌரவத்தோடைய நண்பர்களாக இருக்கணும்னு சொன்னோம்னா எந்த சக்தி அந்த நாட்டில் ஆடுற இடத்துல இருக்கணும், அவனை பலப்படுத்தி நம்ம நட்புறவை வளர்க்கணும். அப்போ அந்த முறையில் பாகிஸ்தானில் இன்றைய பிரதம மந்திரியை தான் நம்ம அவர் சொல்கிற கருத்தை தான் எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா அவர் அந்த நடந்த உடனே அவர் சொல்லி வருத்தத்தை தெரிவித்தார். எதுவாக இருந்தாலும் நான் விசாரித்ததை திருத்துவதற்கு தயாராக இருக்கிறேன், இந்தியா தயவுசெய்து கோவப்பட வேண்டாம்னு அறிக்கை விட்டார். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவது இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காரு, நான் உடனடியாக டெல்லி வர தயார்ன்றாரு. அப்போ அவருடைய ஆர்வம் இந்திய மக்களை பகைச்சிடக்கூடாது, பாகிஸ்தான் மக்கள் இந்திய மக்கள் ஒற்றுமையோடு வாழணும், இந்த வர்த்தக உறவுகள் வரணும். ஒரு 6000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற அமெரிக்காவுக்கு நமக்கு நல்லுறவு இருக்கணும்னு விரும்புகிறோம். அதுக்காக எதுவும் செய்யலான்னு நினைக்கிறோம். ஒரு நம்மளோட சேர்ந்து பிறந்து வளர்ந்தவனை ஒரு கோடு நடுவில் போட்டுட்டோன்றதுனால அவனை பகைவனாகவும் அவனை எதிரியாகவும் கருதலாமா? அப்படியே அவன் நினைச்சா கூட, தம்பி கோபத்தில் போயிருந்தா கூட அவனை வென்றெடுக்கிறதுக்கு நம்முடைய ஒரு கொள்கை வேண்டாமா? அந்த முறையில் தான் நம்ம பார்க்கணும். இன்னொன்று இதில் பின்னால் சொல்கிறேன், எந்த நாடு உலக யுத்தங்களும் சரி, முதல் உலக மகாயுத்தம் ஆகட்டும், 2வது உலக மகாயுத்தம் ஆகட்டும், கொரியா, வியட்நாம் அல்லது என்று உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த போராக இருக்கட்டும், இவைகள் ஏதோ 2 மனிதர்களுக்கு இடையில் வர்ற கோபத்தினால நடைபெறுகிற போர்கள் அல்ல. சந்தையை பிடிக்கணும், சொத்தை பிடிக்கணும், கொள்ளையை பிடிக்கணும். இப்போ உலக அரங்கத்தில் இந்த போர் நடக்கிறது பூராமல் இந்த எண்ணெய் கிணற பிடிக்கணுன்றதுக்காக நடக்கிற சண்டை தான். இப்போ பாகிஸ்தான் இது சண்டை வர்ற போது
நம்ம நாடுகளுக்கு இடையில் ஒரு பதட்ட நிலையை உருவாக்குறது சண்டையை கொண்டு வரதுக்காக மட்டும் இல்லை, அவர்கள் ஆயுத தளவாடங்களை நம்மை வாங்க வைப்பதற்காக வெளியிடப்படுகிற ஆத்திரமூட்டும் செய்திகள் அவை. இந்த செய்திகளை வெளியிடுவதற்குன்றது உலகத்தில் ஒரு 6-7 ஆயுத தளவாட நிறுவனங்கள் இருக்கு. அவன் தான் உலகத்தை ஆட்டி படைக்கிறவன். அவன் பத்திரிகைகளில் விளம்பரத்துக்கு வரமாட்டான், வெளியில் வரமாட்டான். முகேஷ் அம்பானி வருவார், அவன் வரமாட்டான். ஏன்னா அவன் குண்டு செய்கிறவன், ஆயுதம் செய்கிறவன். அவன் தான் பயங்கரவாத இயக்கங்கள் அத்தனைக்கும் துப்பாக்கி கொடுக்குறவன். அவருக்கு கொடுப்பான், கொடுத்துட்டு நம்ம அரசாங்கத்துக்கு சொல்லுவான், உங்கள் அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கு அந்த பயங்கரவாதி என்கிட்ட 50 கப்பல் வாங்கிட்டு போயிருக்கான், நீ உன்னை காப்பாற்றிக்கணும்னா ஒரு 100 வாங்கி வச்சுக்கிட்டா தான் தப்பி பண்ணுவான். ஆக அவனுக்கு 50, நமக்கு 100, 150 விற்றது அவனுக்கு லாபம். அதைத்தான் இப்பொழுது பாகிஸ்தானுக்கு நமக்கு கிடையாது. நம்ம 2 இராணுவ தளபதிகள் இப்போ கிளப்புவாங்க. அதிக விமானங்கள் வேண்டும், அதிக நீர்மூழ்கிகள் வேண்டும், அதிக கப்பல்கள் வேண்டும், ஏனென்றால் அதிக கமிஷன் நான் வாங்க வேண்டும். அதான் அர்த்தம். இப்போ வந்திருக்கல ஏற்கனவே ஹெலிகாப்டரில் ஊழல், கப்பல் வாங்குறதுல ஊழல், சப்மரைனில் ஊழல். எனவே இந்த செய்தியிலும் ஊழல், அதை தெரிஞ்சுக்கணும் இந்திய மக்கள். எனவே பாகிஸ்தான் மக்கள் இந்திய மக்கள் மீது போர் தொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து அந்த அரசாங்கம் பிரகடனம் செய்து போர் வந்துவிட்டது என்று நினைக்கக்கூடாது. இல்லை, மக்களுடைய கோரிக்கையும் அல்ல. பாகிஸ்தானிய மக்கள் நம் மீது படையெடுக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. இந்திய மக்கள், பாகிஸ்தான் இன்னும் சொல்ல போனால் 2 பேரும் கொஞ்சம் வழியை திறந்து விடியா, நான் அங்கே என் சொந்தக்காரர் இருக்கா போய் பார்க்கணும், திறந்து விடியா நான் போய் 2 கம்பளி அங்கே போய் வித்துட்டு வரேன், அல்லது அவன் இங்கே விற்கட்டும் என்று தான் கேட்கிற மக்கள் இருக்காங்களே ஒழிய 2 மக்களுக்கு இடையில் இப்போ சண்டை போடணுன்ற இதே கோரிக்கை வைக்கிற ஆளே கிடையாது. சில கட்சிகள் இருக்கலாம், இந்த வெறி பிடித்த கட்சிகள், மற்றபடி இந்த சண்டைக்கு அவசியமில்லை. அப்படியே ஆத்திரமூட்டக்கூடிய முறையில் தவறு நடந்திருந்தாலும் நிதானத்தோடு நடந்து அதை அடக்கிவிட்டு இந்தியாவின் கௌரவத்தையும் இழக்காமல், இராணுவ உயிரையும் இழக்காமல், பகையையும் வளர்க்காமல் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு பழைய பஞ்சசீல கொள்கையை துணிச்சலோடு இந்தியா கடைபிடிக்க வேண்டும். ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீங்க. மீண்டும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு பாலிமர் டிவியில் சுதந்திரமாக பேச விட்டீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம கருத்துக்கள் என்னுடைய சொந்த கருத்து அல்ல, இதெல்லாம் நாட்டு மக்கள் நினைக்க வேண்டிய கருத்து. வரலாற்றோடு வந்தது. நம்முடைய நாடு நெடுநாட்களாக கடைபிடித்து உலகுக்கும் உபதேசித்து வந்த கொள்கைகளைத்தான் இப்பொழுது அரசியல் கட்சியின் கொள்கைகள் என்று சொல்கிறோம். ஏனென்றால் இந்திய வரலாற்றிலேயே நமக்கு ஒரு பெரிய பெருமை, நாம் எந்த நாட்டின் மீதும் படையெடுத்ததும் இல்லை, எந்த நாட்டையும் அடிமையாக்கியதும் இல்லை. சுதந்திரம் பெற்ற பிறகு கூட பங்களாதேஷை விடுவிப்பதற்கு நம்முடைய சென்ற படை 13 நாட்கள் போனது, 17ஆவது நாள் திரும்பி வந்து விட்டது. அதையே பிடித்து எங்களுக்கும் வேண்டும் இந்த வயல் என்று இருந்திருக்கலாம் அல்லவா? அந்த வலிமை இருந்ததால். அதே போல 1 லட்சம் இராணுவ வீரர்கள், பாகிஸ்தானிய வீரர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டார்கள். மரியாதையோடு நடத்தப்பட்டு டெல்லியில் அவர்களுக்கு விருந்து வைத்து பரிசு பொருளோடு தனி ரயிலிலே கொண்டு போய் திருப்பி விடப்பட்டார். அதுதான் இந்தியா. கட்சியிலே நமக்கு சண்டை வரலாம், ஆனால் நாடு என்ற முறையில் அது கௌரவத்தை காப்பாற்றி இருக்கிறது. கடந்த காலத்திலும் அது தொடர்ந்து காப்பாற்றப்பட வேண்டும், காப்பாற்றப்படும் என்று நம்புவோம். நன்றி சார். நேயர்களே, மக்களுக்காக நிகழ்ச்சியில் இதுவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் திரு தா. பாண்டியன் அவர்களை சந்தித்து பேசினோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.